viewers, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு syllabus standard 10 ஓட chapter 3 example number 3.36 பார்க்கலாம். solve by formula method அப்படினு சொல்லிட்டு ஒரு quadratic equation கொடுத்திருக்காங்க. இது கொஞ்சம் complicated ஆன sum, ஆனா புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படினா கான்செப்ட் புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா ஈஸியாவே போடலாம். இது sometimes உங்களுக்கு 5 marksல கேக்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, because கொஞ்சம் டிஃபரண்டா இந்த மாதிரி வேரியபிள்ஸ் யூஸ் பண்ண சம்ஸை வந்து கொஸ்டின் பேப்பரில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த சம்மை கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை எழுதிக்கலாம். இப்போ ஜென்ரல் ஈக்குவேஷன் எழுதிட்டு கம்பேர் பண்ண போகிறோம். a is equal to pq, b is equal to minus p plus q the whole square, c is equal to p plus q the whole square. இப்போ ஃபார்முலா எழுதிடலாம். x is equal to minus b plus or minus root of b square minus 4ac by 2a. எப்போவுமே ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே எழுதுங்க. அதுக்கு தனியாக குவார்டர் மார்க் இல்லைன்னா ஹாஃப் மார்க் கட்டாயமாக உங்களுக்கு ஒதுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போது இங்கே மைனஸ் பி, ஆல்ரெடி பி வந்து மைனஸில் இருக்குன்றனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். பி ப்ளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப், இப்போ இங்கே பி ஸ்கொயர் இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது, அப்போ 2 2s are 4 ஆகிடும். ஸோ பி ப்ளஸ் கியூ த ஹோல் பவர் 4 மைனஸ் 4 a வந்துட்டு pq இன்ட்டு c வந்துட்டு p plus q the whole square divided by 2 இன்ட்டு aக்கு பதிலாக pq. ஸோ p plus q the whole square plus or minus root of, இப்போ இங்கேயும் p plus q the whole square இங்கேயும் இருக்குது, அப்போ நம்ம காமனாக எடுத்துடலாம். p plus q the whole square காமனாக எடுக்கிறப்போ இங்கே வந்து p plus q the whole square minus இங்கே 4pq மட்டும் இருக்கும் divided by 2pq. அடுத்த ஸ்டெப்பில் p plus q the whole square வந்து என்ன ஆகிடும்னா ரூட்டுக்குள்ளே இருக்கிறனால வெறும் p plus q ஆகிட்டு அது ரூட் விட்டு வெளியே வந்துடும். பேலன்ஸ் எல்லாமே நான் அப்படியே தான் காப்பி பண்ணியிருக்கேன். அடுத்த ஸ்டெப்பில் p plus q the whole square that is a square plus b square plus 2ab மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி மற்ற ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்படியே காப்பி பண்ணிட்டேன். அடுத்த ஸ்டெப்பில் 2pq மைனஸ் 4pq வந்து மைனஸ் 2pq ஆகிடும். மற்றதெல்லாம் அப்படியே தான் காப்பி பண்ணியிருக்கேன். அடுத்ததில் இது 2ab டேர்ம் மைனஸில் இருக்கிறனால p மைனஸ் q the whole ஸ்கொயராக மாறிடும். மற்றதெல்லாம் நான் அப்படியே தான் காப்பி பண்ணியிருக்கேன். இப்போ p மைனஸ் q the whole ஸ்கொயர் ரூட்டோட கேன்சல் ஆகிட்டு வெறும் p மைனஸ் q அப்படின்னு வந்துடும். அடுத்த ஸ்டெப்பில் p plus q into p minus q, a plus b into a minus b மாதிரி இருக்கிறதுனால a square minus b square that is p square minus q squareனு ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ப்ளஸ் தனியாக மைனஸ் தனியாக பிரிச்சுக்கலாம். இப்போ ப்ளஸ்ஸு தனியாக முடிச்சிடலாம். x is equal to இது a plus b the whole squareல எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டும் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு பை 2pq plus q square minus q square கேன்சல் ஆகிடும். p square plus p square 2p square plus 2pq by 2pq. இப்போ மேலே 2pயை நம்ம காமனாக எடுக்கலாம். எடுத்தோம்னா p plus q by 2pq, 2p கேன்சல் ஆகிடும். அப்போ x is equal to p plus q by q. இது ஒரு ரூட்டு. ப்ளஸில் வந்ததை தனியாக போட்டுட்டேன். இப்போ மைனஸ் பார்ட்டை தனியாக போட போகிறேன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயர் பை 2pq மைனஸ் வச்சு எழுதியிருக்கோம். இப்போ இது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2pq ப்ளஸ் q ஸ்கொயர் மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர் பை 2pq. பி ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். 2pq ப்ளஸ் q ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர் 2q ஸ்கொயர் ஆகிடும் பை 2pq. இங்கே 2q காமனாக எடுக்கலாம். ப்ளஸ் பார்ட்டில் 2pயை காமனாக எடுக்க முடிஞ்சது. மைனஸ் பார்ட்டில் 2qவை காமனாக எடுக்கிறோம். 2qவை காமனாக எடுத்தோம்னா p plus q by 2pq. இப்போ 2q கேன்சல் ஆகிடும், விச் இஸ் p plus q by p அப்படின்னு வந்துடும். அப்போது இப்போ நம்மளுக்கு எக்ஸோட செகண்ட் ரூட்டும் கிடச்சிருச்சு. தேர்ஃபோர் எக்ஸோட ஃபர்ஸ்ட் ரூட் வந்து p plus q by q, எக்ஸோட செகண்ட் ரூட் வந்து p plus q டிவைடட் பை p. இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக மறுபடியும் சம்மை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் காமிச்சிடுறேன். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போட்டிருக்கேன், ரொம்ப ஸ்லோவாக காட்டுறேன், கரெக்டாக பார்த்துக்கோங்க. என்னோட வீடியோஸில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் எல்லாமே ஒரு ஸ்டெப் கூட விடாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு காமிச்சிட்டு வந்துட்டுருக்கேன். என்னோட சேனலில் போய் என்னோட வீடியோஸில் எஸ்பெஷலி என்னோட வீடியோஸில் செக் பண்ணிங்கன்னா இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் எல்லாம் கவர் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ உங்களுக்கு வரப்போகிற குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ், அதே போல் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 10th ஸ்டாண்டர்டுக்கும் போட்டுட்ருக்கேன். 12th ஸ்டாண்டர்டோட ஜென்ரல் மேக்ஸுக்கு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் இது எல்லாமே என்னோடய சேனலில் தினமுமே மிஸ் பண்ணாமல் போட்டுகிட்டே வந்துட்டே இருக்கேன். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுறது
எனக்கு ரொம்ப எந்துவாக இருக்கும், எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும், எனக்கும் ரொம்ப பூஸ்டிங்காக இருக்கும். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. உங்களோட வியூஸ் நிறைய தேவை, உங்களோட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு வேணும். அதே போல் என்னோடய ஷார்ட்ஸுக்கு நிறைய வியூஸு, என்னோடய வீடியோஸ்க்கு நிறைய வியூஸ் வந்ததுன்னா எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், எனக்குமே ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ப்ளீஸ் கீப் ஆன் என்கரேஜிங் மீ. தேங்க்யூ வியூவர்ஸ்.